கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் சலுஜா. தேங்க்யூ. நீங்க இதை அப்படியே ஐபிஎல் ஆக்ஷனா மாத்திட்டீங்க. ரொம்ப ஜாலியா இருந்ததுல. இதுவும் ஒரு கேம் மாதிரி தான். வாழ்த்துக்கள் சார். நான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸை ஏலத்துல எடுத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஏலத்தை பார்த்ததே இல்லை சார். அப்படியே ஃப்ரெண்ட் ஃபுட்ல ஆடுனீங்க சார். அதான் சொல்லுவாங்களே சில பொருட்கள் விலை மதிப்பு இல்லாததுன்னு, அந்த மாதிரி இது ஒண்ணு. ஓகே, இன்னைக்கு சந்தோஷமான நாள். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கௌதம். ஹலோ பிரியா மேடம், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீங்க என்ன கேட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ல வித்தீங்க. ஏ மேடம், நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருந்து வாங்கும்போது ரொம்பவே முக்கியம்னு சொல்லி வாங்குனீங்க. அதுக்காக நீங்க மொத்த பிசினஸையும் கொடுக்க தயாரா இருந்தீங்க. அப்படி இருந்தா நீங்க ஏன் அதை வித்தீங்க? மிஸ்டர் தாப்பர், நீங்க பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் இல்ல. என் லைஃப் டிசிஷன்லாம் உங்களை கேட்டு நான் எடுக்க முடியாது. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சுஷ்மா ஆண்டி கிட்ட தெளிவா நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் மத்தவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி ரூடா பேசுறாங்க? ஷீ இஸ் ரூட், அரகண்ட். ஆனா எனக்கு இவங்க மேல கோவமே வர மாட்டேங்குது. ஏன்? இத்தனைக்கும் இவங்க என் மேல திருட்டு பட்டம் கூட கட்டியிருக்காங்க. ஆனா நான் இவங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி என் கண்ணுக்கு முன்னாடியே விற்கிறாங்க. எனக்கே அவங்க மேல கோவம் வர மாட்டேங்குது. வாய் 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 என்ன அவங்க சுத்தமா மதிக்கவே இல்லை. அப்படி இருந்தோ நான் அவங்களை நினைச்சு அப்செட் ஆகல. எப்ப இந்த மாதிரி நடக்கும்னா நாம யாரையாவது... நீங்க என்னைக்காவது இவரை சந்திச்சிருக்கீங்களா? அவர் பேர் என்ன? மிஸ்டர் சலூஜா? இல்ல, இது வரைக்கும் நான் மீட் பண்ணதில்ல. பேப்பர் சிங்க பேப்பர்ஸ் எல்லாம் கார்ல இருக்கு. என்ன இப்படி சொல்ற அஞ்சனா? போய் எடுத்துட்டு போ. எஸ் சார். இரு, நானும் வரேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா ஹவுஸ் பார்ட்டிக்கு வந்துருங்க. இவரு ஆக்ஷன் ஜெயிச்சது. அதுக்கு என்ன, சும்மா ஒன்னும் போட்டோ எடுக்கல தெரியுமா? ஆனா இவர் பார்க்க மிஸ்டர் சனுஜா மாதிரி தெரியல. இது உன்னோட முதல் ஆப்ஷன் இல்லையா? அதனாலதான் அப்படி. நீ டிவியில பார்த்தது இல்ல? ஐபிஎல் ஏல நடக்கும்போது ஷாருக் கான், ஜோகி சாவ்லா, பிரீத்தி ஜிந்தா இவங்க எல்லாம் அடிக்கடி ஆக்ஷன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எடுத்து அவங்க பிஏ கொடுத்துருவாங்க. சில சமயம் சிஇஓக்கு, பார்ட்னர்ஸ்க்கு, கூட இருக்கிற அசோசியேட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அதனால இவரும் சனுஜாவோட ஸ்பெஷலா இருக்கலாம். கங்க்ராச்சுலேஷன். யா, தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சலுஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க மிஸ்டர் சலுஜாக்கு பதிலா வந்திருக்கீங்களா? திரும்பவும் துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. How dare you? நோ நோ, துரோகமா? நான் ஒன்னும் துரோகி எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப தைரியசாலி தெரியுமா? அதுவும் பிறந்ததுல இருந்தே இப்பவும் அப்படிதான் இருக்கேன். யாராவது எனக்கு லெக்சர் கொடுத்தாங்கன்னா இந்த காதல கேட்டு இந்த காதல வெளியில விட்டுருவேன். ஆனா யாராவது என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு பதிலா நான் லெப்ட் கையில விசில் அடிப்பேன். நான் விசில் அடிப்பேன், எதிர்க்க இருக்கிற ஆளுங்களை பேண்ட் வாசிச்சிருவேன். அதாவது ஜெயிக்கிறதுக்கு சொன்னேன். ஒன்லி டு வின், நத்திங் எல்ஸ். நீங்க மாறவே இல்ல. அன்னைக்கும் துரோகியா இருந்தீங்க, இன்னைக்கும் துரோகியா. முதலையும் வாய் முடாம பேசுனேன், இப்பவும் வாய் முடாம பேசிக்கிட்டே இருக்க. ஒரே ஒரு விஷயம் தான், முதல்ல நீ தொண பேசுறது கேட்கும் போது நல்லா இருந்தது. இப்ப கோபம் வருது. ஏன்னா உன் பேச்சிலையும் இனிமை கிடையாது. உன் கண்களை எனக்கான காதலை பார்க்க முடியல. முதல்ல அப்படியே அன்பா பேசி பொழிஞ்ச, ஆனா இப்ப அப்படியே எரிஞ்சு விழற. என்ன பழி வாங்க பாக்குறியா? எதுக்காகமா என்ன பழி வாங்க பாக்குற? சொல்லு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்ப இங்க வந்திருக்க? என் பொண்ணை டென்ஷன் படுத்துற, எங்க ஆக்ஷனை கெடுத்திருக்க. தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. அப்புறம் வீடு, ஆபீஸ் எல்லா இடத்துலயும் உன்னோட போஸ்டர் ஒட்ட வேண்டியதா இருக்கும். அப்பதான் என் கார்ட்ஸ் உன்னை பார்த்த உடனே என் போட்டோ கூட சேர்ந்து என் ஆட்டோகிராஃபியும் வாங்கிக்கோங்க, சரியா? நான் யூவி ரேஸ் எல்லா இடத்துலயும் புகுந்துருவேன். எப்படி இருக்கு? இங்க பாருங்க மேடம், என் மனசுல உங்களுக்கு எதிராக எந்த வெறுப்பும் இல்ல. உண்மையை தான் சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் பிரியாக்கு நீங்க ரொம்ப கன்சென்ட்டா இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி பார்வையில பாக்குறீங்க.
ஆனா என்னைக்கு நான் பிரக்யா மேல கன்சென்ட்டா இருக்கிறன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருதோ அப்போ உங்க பார்வையே மாறிடும். நீங்க என்ன கட்டி அனுப்பிங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா அது பாருங்க. ஒரு காலமும் நடக்காது. ஆனா இங்க நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடக்குது. நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அதாவது பணம் இருக்குன்னா ஏன் வீட்டை வாங்க கூடாதுன்னு கேட்டீங்க, பணம் இல்லைன்னா ஏன் சம்பாதிக்க கூடாதுன்னு கேட்டீங்க. இந்த வீடை வாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஒரு ஜென்மம் ஆகும்ல. ஆனா எனக்கு ஆகல பாத்தீங்களா? ஒரே ஒரு சின்ன ஆட்டம் தான் ஆடினேன். பணமே செலவழிக்காம வேலை முடிஞ்சது. உன் ஆக்ஷனை முடிச்சு வச்சிட்டேன்ல. உன்னை நான் மறக்க மாட்டேன். எப்போ நீ ஞாபகத்துல இருப்ப. மேடம், என் வேலையை ஞாபகத்துல வச்சுக்காதீங்க, ஆனா என் பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. மிடில் நேம், நடு பேரு பிரேம். அதுக்கான அர்த்தம் நான் எப்பவுமே அன்பானவனா இருப்பேன். ஒருவேளை வேலை முடியலன்னு வைங்க, அதுக்கப்புறம் என் வேலையை காமிச்சிருவேன். நான் என்ன பத்தின இன்ட்ரடக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு 2 சஜஷன் கொடுக்குறேன். என்கிட்ட சேலஞ்சோ இல்ல மிரட்டுற வேலையோ வேண்டாம். ஏன்னா சேலஞ்ச் இருக்கே அது என் ஈகோவை ஹர்ட் பண்ணும். அப்புறம் மிரட்டுறது இருக்கே அது என் சக்சஸை ஹர்ட் பண்ணும். அப்புறம் இந்த 2 விஷயத்துல என்ன ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் பாத்தீங்கன்னா 99%. சரி, அந்த 1% எங்க போச்சுன்னு கேப்பீங்கல்ல? என் பேர்ல இருக்கு. ஏன்னா என் பேருனால அந்த 1% கட் ஆயிடுது. அதுக்கு காரணம் அந்த நடுவுல இருக்கிற அந்த பிரேம் இருக்கே, அது வந்து எல்லாத்தையும் கெடுத்துருது. சோ விஷயம் என்னன்னா, நான் இருக்கேன் இல்லையா, என் அன்பால தான் தோக்கடிக்க முடியும். மோதி தோக்கடிக்க முடியாது. பிகாஸ் யூ நோ ஐ எம் லவ்விங் அண்ட் கேரிங் காய். ஆனா அது கொஞ்ச நாளா பயன்படுத்தாம இருக்க. அதை நான் திரும்ப பயன்படுத்துறேன்னு வைங்க, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, நான் அப்படியே உயரத்தை எட்டி பிடிச்சிருவேன். ஆனா நான் சரியான சோம்பேறி. ஐ எம் a very lazy person. எனக்கு வேலை பார்க்கறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு எந்த குறிக்கோளும் இல்ல. அதனால எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல. சின்ன குறிக்கோள் இருந்தா கூட போதும். நான் எப்படி வேலை செய்வேன்னு ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு காட்டிட்டேன்ல. அதனால எப்ப நினைச்சாலும் நான் உன்னோட பிளான காத்துல பறக்க விட்டுருவேன். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு. பணம் தான் என்கிட்ட இல்ல, மத்தது எல்லாம் என்கிட்ட இருக்கு. எல்லாம் இருக்கு. செக்யூரிட்டி. என்ன மேடம்? செக்யூரிட்டி. எஸ் மேம். இவரை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. என்ன? அபிஷேக் பிரேம் மெஹ்ரா என்னோட பேரு. இன்னொரு விஷயம், இனிமே தினம் ஒரு தடவையாவது என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுன. அபிஷேக் பிரேம் மெஹ்ரான்னு என் பேரை 10 தடவை சொல்லி ஜெபம் பண்ணன்னு வை. அதுக்கப்புறம் நீ அன்பா பேச ஆரம்பிச்சிருவ. சரி, நம்ம நல்ல முறையில எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். இந்த ஜாக்கெட் இருக்கே, மிஸ்டர் சனுஜா கிட்ட கொடுத்துருங்க. பாவம், அவரு தேடிக்கிட்டு இருப்பாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இது என்னோட பேண்ட் தான். அவர்தான் இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். ரஜி வேண்டாம், லாண்டரி ஆளா தான் இருக்கும். இல்ல இல்ல, சிட் மேனேஜர் வந்திருக்காரு, எனக்கு தெரியும். இரு, நான் போய் ஃபைல் கொடுத்துட்டு வரேன். மேனேஜரா? இந்த சிட்டால எனக்கு பெரிய தலைவலியா போச்சு. முதல்ல அவன் வருவான், இப்ப அவன் இல்லன்னு மேனேஜர் அனுப்பி வைக்கிறானா? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல மேடம், இட்ஸ் ஓகே. சரி, ஓகே. பேப்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, கான்ட்ராக்டோட காப்பியும் இதுல இருக்கு. சிட்டியா ரொமான்ஸ்க்கு எதிரி ஆகுறான். ஓ, சிட்டு தான் கால் பண்றான். என் நம்பர் உன்கிட்ட இருக்கா? சேவ் பண்ணிலாம் வச்சிருக்கியா? என்ன? இல்ல, நீ எனக்கு ஃபோன் பண்ணதே இல்லையே. நான் என்ன நினைச்சேன்னா, நீ எப்பவுமே பிராஜிக்கு தான் ஃபோன் பண்ணுவ, பிராஜிக்கிட்ட தான் பேசுவ. திடீர்னு எனக்கு ஏன் ஃபோன் பண்ண? கிண்டல் பண்றியா என்ன?
உன்னை கிண்டல் தான் பண்றேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தர மாட்டியா என்ன? பிராச்சியோட போன் அவுட் ஆஃப் கவரேஜ்ல இருந்துச்சு. உன்னோட எப்பயுமே கவரேஜ்ல தானே இருக்கும். அதனால தான் உன் போன் மூலியமா பிராச்சிட்ட பேசலாம்னு நினைச்சேன். நீ ரொம்ப கேவலமான ஆள்ரா. இப்போவும் நீ பிராச்சி கிட்ட பேசுறதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியா நீ? எனக்கு என்ன தோணுதுன்னா நானும் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாக்கு போயிடுறேன். அப்பதான் நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டல. அப்பதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்பா. அவன் ஃபைலை பத்தி கேப்பா, என்கிட்ட கொடு. உனக்கு எப்படி தெரியும் சிட்டுன்னு? நீ அவங்கிட்ட தானே சண்டை போடுவ. நான் ஃபைல் கொடுத்துட்டேன். டீடைல்ஸ் எல்லாம் சைட்ல அப்லோட் பண்ணிடுறேன். கரெக்டா 7 மணிக்கு கிளையண்ட் கால் பண்ணுவாங்க. ஃபோன் பக்கத்துல வச்சுக்கோ. ஓகே பை. ஹலோ ஹாய், எப்படி இருக்க? அதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா உன்னோட பாஸ்? நான் மத்தவங்கள மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேச மாட்டேன். வேலை விஷயத்தை மட்டும் தான் பேசுவேன். உன்ன மாதிரி கண்டிப்பா பேச மாட்டேன். முதல்ல சண்டை போடுறது, அப்புறம் சிரிச்சிட்டு அண்ணன் தம்பி எப்பவும் இப்படிதான்ப்பா பேசிப்போம். சரி, நான் சமைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? அட நீ எதுக்கு சமைக்கிற? நான் தான் சமைப்பேன் இல்லையா? ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க பிராச்சி? இது என்னோட ஏரியாப்பா. உன்னோட ஏரியாவா? ஏதோ கிச்சன்ல கொஞ்சம் வேலை பார்த்தது உன்னோட ஏரியா ஆயிடுச்சா? இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சன் தான் செல்லும். ஆனா உன்னை விட டைம் எனக்கு நிறையவே இருக்கு. எனக்கும் டைம் இருக்கு. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஃப்ரீயா இருந்தீனா நீ போய் ரெஸ்ட் எடுமா. நீ வெளியவும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரீயா இரு. நான் நைட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு. ராத்திரி அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணலாம்? வெரி நாட்டி மிஸ்ஸஸ் கோலி. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அர்த்தம் தூங்குறதுன்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கே தெரியும். உளராத. நான் எங்கம்மா உளறேன்? என்னோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரி, எனிவே நீ ஒரு வேலை பண்ண. இன்னைக்கு எப்படி மாவு பிசைறதுன்னு எனக்கு கத்துக்குட. இல்ல, அதெல்லாம் அப்புறம். நீ வேற இத்தனை காய்கறி வெட்டி வச்சிருக்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்ல. முதல்ல இதை சமைச்சிடுறேன். இன்னைக்கு மிக்ஸ் வெஜ் சாப்பிடலாம். ஓகே? இப்படி சிரிச்சுக்கிட்டே நீ எதை ஊட்டி விட்டாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். ட்ரை பண்ணு. சாப்பிடு. தக்காளியா? என்னாச்சுடா? ஏன் டென்ஷனா இருக்க? இங்க பாரு, நான் அடிக்கடி பிராச்சி கால் பண்றதுனால ரன்பீர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான், அவ்வளவுதான். ஆனா நான் வேலை விஷயமா தான் கால் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நான் நேர்ல இருந்தேன்னா எல்லாத்தையுமே பேசி சால்வ் பண்ணிருப்பேன்ல, ரைட்? ஆனா நான் இங்க, அவன் அங்க. பெங்களூர் எதுக்குப்பா இவ்வளவு போரிங்கா இருக்கு? பெங்களூர் ஏன் போர் அடிக்குதுன்னா உன்னோட ஃபேமிலி இங்க இல்ல. ஆனா நான் இருக்கேன்ல. இன்னைக்கு ஈவினிங் கிளப்புக்கு போலாம், பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு ஈவினிங் பெங்களூரை நான் உனக்கு காட்டுறேன். கரெக்டா 7 மணிக்கு ரெடியா இரு. நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். ஓகே பை. சொனகல், அவனை பத்தி யோசிக்காத. அவரை பத்தி நான் யோசிக்கல. 2 வருஷத்துல இது என்னோட முதல் தோல்வி. இவர் வந்த he spoiled everything again. இல்ல பிரக்யா, யாரும் உன்னை தோக்கடிக்கல. ஏன்னா வெற்றி தோல்வி உன் முன்னாடி தான் இருந்தது. ஆனா அவன் பண்ண வேலை இருக்கே, அது யாருக்கும் தெரியாம பண்ணான். நமக்கு தெரிஞ்சிருந்திருந்தா, வந்தது சலுஜா இல்ல அவன் தானே தெரிஞ்சிருந்தா, அப்புறம் ஏலத்தை நடத்த விட்டுருப்பியா சொல்லு? நீ இடம் கொடுக்காத வரைக்கும் யார் நினைச்சாலும் உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணவே முடியாது. ஆனா இந்த ஆக்ஷன் வந்து மேடம், சலுஜா சார் எங்க இருக்காரு? இந்த ஃபைல சைன் பண்ணோம் இல்லையா? இங்க என்னதான் நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். இங்க அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே சரியில்லை. வாஷ்ரூம் உடைய டோர் இவ்வளவு துருப்பிடிச்சு லாக் ஆயிருக்கு, திறக்கவே முடியல. எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க தெரியுமா? ஆக்ஷன் ஓவரா? இல்ல மிஸ்டர் சலுஜா, ஆக்ஷன் நடக்கும் புது டயத்துல. த்ரூ, மறுபடியும் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பு. இன்னைக்கு 6 மணிக்கு ஆக்ஷன் சொல்லு. அவங்க எல்லார்கிட்டயும் டெக்னிக்கல் கிரீச் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லு. இன்னும் ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தான் இருக்கு. ஆனா மேம், 45 மினிட்ஸ்ல அவங்க வர்றது இம்பாசிபிளான விஷயம் மேடம். அது எப்படி பாசிபிள் ஆகும்? வருவாங்க. யாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ அவங்க நிச்சயமா வருவாங்க. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்பவே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான். எனிவேஸ், நீ திரும்ப எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பு. கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. ஓகே மேம். காட். எஸ் மேம். அந்த ஆள் திரும்பவும் உள்ள வந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இந்தாங்க பணத்தை புடிங்க. சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஹலோ மேடம், என்ன இது 10 ரூபா கம்மியா கொடுத்துருக்கீங்க? நீங்க நாளைக்கு வாங்கிக்கோங்க. அதான் வீட பாத்துட்டீங்கல்ல. இந்த வீடு உங்களுதா? இப்போதைக்கு இல்ல, ஆனா ஆயிடும். அப்ப 10 ரூபாய்க்கு பதிலா 100 ரூபாய் வாங்கிட்டு போ, சரியா? காலம் காத்தால எங்க இருந்து தான் வந்து சேருதுங்களா? எனக்கு என்ன அமைது பாரு. நம்ம சரியான டயத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் தானோ. பயப்படாத ஆலியா. நம்ம லேட்டா வந்தோன்னு வையன், அவ இந்த வீட்டை ஏலத்துல வித்துருப்பா. அப்புறம் பிரக்யா இந்த வீட்டை வித்து ப்ராஃபிட் பாத்துருப்பா. என்னால அவளை பணக்காரியா பார்க்க முடியல ஆலியா. கோர்ட்டு கேஸ்னால இது டாப்பர்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா நமக்கு பண கஷ்டம் இருந்தது இல்லையா, நம்மளால சரியான நேரத்துக்கு பணம் கொடுக்க முடியல. அதனாலதான் அவங்க நம்ம மேல கேஸே போட்டாங்க. நம்ம மேல இல்ல ஆலியா, உன் மேலதான் கேஸ் போட்டு. வாட் எவர் தனோ, இந்த வீடு டாப்பர்ஸ் கிட்ட தான் போயிருக்கு. ஆனா இது கண்டிப்பா பிரக்யா கையில போக கூடாது. இந்த வீடு மூலமா அவ 1 ரூபாய் கூட சம்பாதிக்க கூடாது. நாம ஏன் இங்க டைம் வேஸ்ட் பண்ணுவா? உள்ள போலாம் வா.
தேங்க் காட் 2வது அடியா இந்த ஆக்ஷன் நடக்குது. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வாங்குறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்குமே சான்சஸ் இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. லெட்ஸ் கோ. வா உள்ள போலாம். அலியா, நீ சொன்னதை கேட்டியா? ஏலம் இப்போ ஆரம்பிக்க போகுது. அப்படின்னா நம்ம கிட்ட டைம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம உள்ள போய் ப்ரொசீஜர் பார்க்கலாம் வா. தானும் இப்ப வேண்டாம். ஜூயோ ஆரியோ கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பேப்பர் கேட்டிருக்கேன். அந்த பேப்பர் இப்ப வந்துட்டு இருக்கு. அதனால அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள போலாம். சரி, அப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணு. இது மாவு, இதோ தண்ணி இருக்கு. இப்போ ஒரு கப் நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம்னா அதுல தண்ணி ஊத்தணும். தண்ணி மொத்தத்தையும் அப்படியே ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பேட்ச் பேட்சா ஊத்தணும். அது குளம் மாதிரி ஆயிடும். அப்புறம் மாவு இருக்குல்ல, அது கம்மு மாதிரி ஆயிடும். ஓ, அது நல்ல விஷயம் தானே. அது கம்மு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரோட கையும் அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா? சரி, இந்த கம்மு மாதிரி இருக்கிற மாவை உன் கண்ணத்துல ஒட்டினா? ஏம்மா, கைக்கு பதிலா நம்ம 2 பேரோட கண்ணமும் ஒட்டி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? இல்ல, ஆனா இப்ப அப்படித்தானே சொன்ன. நான் சும்மா காமெடி பண்ணேன். நானும் நல்லா காமெடி பண்ணுவேன். ஆனா நீ காமெடி பண்ணதுனால இப்போ உன்னோட டர்ன். இப்ப என்ன பண்ண போற? நான் உன்னை சாப்பிட போறேன். இங்க பாருப்பா ரன்வீர், சக்கரை. என்ன மன்னிச்சிருப்பா, நான் தப்பான நேரத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டி, தப்பான டைம்ல ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க, நாங்க சப்பாத்தி தான் பண்ணிட்டு இருந்தோம். நான் போயிட்டு அப்புறமா வரேன்ப்பா, சரியா? என்ன பிராச்சு, மொத்த உலகமுமே என்னோட ரொமான்ஸ்க்கு எதிரா இருக்கு. என்னோட மூளையே சூடாயிடுச்சு. எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுக்காரங்கன்றத பயன்படுத்திக்கிறாங்க. சிட் அவன் பாஸ்ன்றத பயன்படுத்திக்கிறான். நான் எப்போ என்னோட பவர் யூஸ் பண்றது? ஆமா பிராச்சு, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை என்னோட பொண்டாட்டி ஆக்கியிருக்கேன். நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா சொல்லு? யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு பரோட்டா வேணுமா, ரொட்டி வேணுமா? என்ன பிராச்சு, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? என்னோட முகம் எப்படி வாடி போயிருக்கு. ஆனா நீ வேற எதை பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கவே இல்ல. இங்க இருந்து நான் டென்ஷன் தான் ஆகுறேன். டிராமா குவீன். டிராமா குயின்லாம் இல்ல பிரச்சி. யாராவது ஒருத்தவங்க நம்ம குறுக்குல வந்துகிட்டே இருக்காங்கப்பா. யாரும் இல்லாத இடத்துக்கு நம்ம போயிடலாம் வா. நீ நான் மட்டும்தான், மனுஷங்களே இருக்க கூடாது. ஏன் கொசு கூட வரக்கூடாது அங்க. அப்படி ஒரு இடம் எங்கப்பா இருக்கு? காட்டுக்கு போலாம். காட்டுல போய் வாழலாம். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நான் மட்டும் வாழலாம். சிட்டும் வர மாட்டான். இந்த ஆண்டி சக்கரை கேட்டும் வரவே மாட்டாங்க. அங்க டோர் பெல்லும் வைக்க மாட்டோம். அப்பதான் டெலிவரி பாய் சரி வேற யாரும் வந்து அங்க டோர் பெல் அழுத்தவும் மாட்டாங்க. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம பேசாம காட்டுக்கு போயிடலாம். மரத்து மேல கூடாரம் கட்டிக்கிட்டு நம்ம அங்கேயே தங்கிடலாம். அப்புறம் சிட்டுக்கு பதிலா அங்க குரங்கு வரும், லேண்ட் லேடிக்கு பதிலா கரடி வரும், அப்புறம் டெலிவரி பாய்ஸ் மத்தவங்களுக்கு பதிலா பருந்து காக்கா அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேவா? வெரி ஃபன்னி. பிராச்சி, நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துக்கு எப்போ போகலாம்னு சொல்லு. வாய்ப்பே இல்ல. நீ தள்ள, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பைத்தியம். தேங்க் யூ எவ்ரிவன் ஃபார் கமிங். த்ரூ சொன்னது போல உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், டெக்னிக்கல் கிளிட்ச் வந்ததுனால எங்களோட ஆக்ஷன் நின்னு போச்சு. அதனால உங்க நிறைய பேரோட டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஐ எம் சாரி ஃபார் தட். ஆனா ப்ளீஸ் இதை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீட்டை வாங்குறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க பாரு, மிஸ்டர் சனுஜா அவரே வந்துட்டாரு. தேங்க்யூ. வெல்கம் பேக் எவ்ரிவன். சோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம டைரக்ட் ஆக்ஷனுக்கு போயிடலாம். And the betting amount starts from 100 crore. 110 crore. 110 crores. 110 crores 1. 110 crores 2. 120 crore. பாத்தியா, எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க இல்லையா? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, எல்லாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த பங்களா வாங்குறதுக்கு ஆசைதான். ஆனா யாரு ஹையஸ்ட் பிட்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இது போகும். உன்னோட செக்ரட்டரி ஏன் இன்னும் வரல? லேட்டா வந்தா என்ன பிரயோஜனம்? போனை கட் பண்றானா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும் இல்லையா? தானோ வந்துருவான். போன் வந்துருச்சு. ஹலோ ஜூஹி, எங்க இருக்க நீ? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது வந்துட்டேன். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ் a lot. நீ வந்துட்ட. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா? இந்தாங்க. தேங்க்யூ. நீ பண்ண உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். பேப்பர்ல எல்லாம் சரியா இருக்குல்ல? தெளிவா இருக்கு. போலாமா? லேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். பை பை. பேப்பர்ஸ் வந்துருச்சா? ஐ திங்க் நாம இப்ப உள்ள போகலாம். லெட்ஸ் கோ. 160 crore. 160 crore. Thank you, Mr. Saluja. We have 160 crores. Anyone? 200 crores. Thank you, Mr. Agarwal. Now we have 200 crore. 200 crores 1. 200 crores 2. 230 crore. 230 crores. 240 crores. Excellent. 240 crores 1. 240 crores 2. 250 crores. 250 crores. கிராஸ் ஆயிடுச்சு கண்ணா.
பட் ஐ எம் ஷூர் இது இன்னும் 300 கோடி வரைக்கும் போகும் பாரு. என்ன நம்பு, உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஒருவேளை இந்த பீட்டிங் நிறுத்தப்பட்டாலும் அதுவும் நல்லதுக்கு தான். 300 crores. Wow, 300 crores. 300 crores 1, 300 crores 2, and 300 crores. இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. இந்த ஏழை நடக்க வாய்ப்பே இல்ல. Excuse me. தயவு செஞ்சு எல்லாத்தையும் உடனே நிறுத்துங்க. நாங்க உங்களை யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லையே. நாங்க பிட்டர்ஸ் இல்ல, நாங்க பர்டன். இதை இப்படியே நிறுத்திட்டு எல்லாரும் கிளம்பி போங்க. ஜெயில இருந்து எப்ப வெளியில வந்த?